நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில வந்திருக்கிறோம். 27வது பாகம். இதுல நம்ம 31 இருந்து 39 வரை இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில முக்கியமாக என்ன பண்ண போறோம்னா, கர்த்தர் சுத்தமான இந்த இனிமேல் யூடியூப்ல அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த அதனுடைய நோட்ஸையும் அப்லோட் பண்ணலான் இருக்கேன், பிடிஎஃப் ஃபார்மேட்ல. அதனால தேவைப்படுகிறவங்க இதுல ஒருவேளை யூடியூப்ல பார்க்கக்கூடியவங்க கூட அந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணுகிற வகையில அவைகளை செய்யலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் கர்த்தருக்கு சுத்தமான எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல் 8வது அதிகாரம் முதல் 30 வசனங்களை நாம் பார்த்து விட்டோம். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. கடைசி முடியும் போதுதான் அதான் வரும். ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? 8:34 தான் சொல்லுது. அவரே எழுந்தும் இருக்கிறார், கிறிஸ்துவே மரித்தார், எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் பெற்றிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்தால ஆவிக்கு விரோதமாக மாம்சம் எப்படியாக செயல்படுகிறது விளக்கமா எடுத்த. அன்னைக்கு பிரதர் சொன்னாங்க, பிரதர் நம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம், நிறைய இருக்கு. உண்மைதான். ஒவ்வொரு வசனமா நான் போய்கிட்டு இருந்தேன்னா இப்பெல்லாம் முடியாது. ஏன்னா அடுத்த புக்குக்கு போகணும். நிறைய என்னுடைய காலகட்டத்துல என்னால மேக்சிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இது ஓரளவுக்கு விலாவரியா போகுது. நீங்க இதை மீதியா தியானிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 12 இருந்து 17 வரை புத்திர சுவிகாரம் நாம் எப்படி பெறுவோம், அதனால வரக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்த்தோம். 18 இருந்து 25 இப்பாலத்துல வரும் பாடுகள், இக்காலத்து பாடுகள். நம்ம சொன்ன இயற்கையும் எப்படி தவிக்கின்றது, வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதில்லை. நம்மோடு கூட இயற்கையும் சேர்ந்து எப்பொழுது சிருஷ்டித்த பொழுது இருந்த நிலைமைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல 26 இருந்து 30 வரை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை குறித்து பார்த்தோம், அந்நிய பாஷைகளை குறித்து பார்த்தோம். இதனால எந்த நிலைமையிலும் கைவிடாத அன்பு. அதுக்கு முன்னால கடந்த வாரம் நம்ம புத்திர சுவிகாரத்தை பார்த்தோம், மரண சாசனத்தை குறித்து பார்த்தோம், எழுதியவர் இயேசு. அந்த ஃபுல்லா நான் கொண்டு போறதில்ல. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணத எல்லா ஆசீர்வாதம் கடந்த வாரம் பார்த்தோம். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் முத்திரை, புத்திர சுவிகாரம், நித்திய ஜீவன், பரலோக சமாதானம், பரலோக குடியுரிமை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நான் தருவேன்னு சொல்லி கடைசியாக இயேசு ஒப்பமிட்டு அந்த முடிக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒப்பந்த பத்திரம், புதிய உடன்படிக்கை 1ஆம் நபருக்கும் 2ஆம் நபருக்கும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்பதை குறித்து பார்த்தோம். அவர் தானாகவே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாம மரணத்தினது சாயலும் உயிர்த்தெழுது சாயலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 1ஆம் நபர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், தொல்லைகள், வியாதிகள் எல்லாவற்றிலும் உதவி செய்ய வேண்டும். இயேசு வரும்பொழுது ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் கிருபையின் ஆவியை நிந்தித்தால் நாம் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவதற்கு சமம் என்று பார்த்தோம். எபிரேயர் 6:6 இருந்து அது முடிக்கும் பொழுது இப்படியாக முடிந்தது. மேற்கூறிய எல்லா விதிமுறைகளுக்கும், மேலும் வேதத்தில் காணும் எல்லா விதிமுறைகளுக்கும் நாங்கள் இருவரும் உட்பட்டு பரிசுத்த ஆவியானவரை சாட்சியாக வைத்து இந்த புதிய உடன்படிக்கையில் ஒப்பிடுகிறோம். அடுத்தது இன்னைக்கு பார்க்க போறது எந்த நிலைமையிலும் கைவிடாத அன்பு. 32 39 கொடுத்திருக்கிற, ஆனால் 29 இருந்து தொடங்கினதா சரியா இருக்கும். தம்முடைய குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அதாவது
இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். நம்ம மூத்த புத்திரன்னு சொல்றோம்ல, மூத்த மகன், இவதான் என்னுடைய மூத்த மகன். அது மாதிரி மூத்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாமெல்லாம் சகோதர சகோதரிகள். அப்படி அவருக்கு சகோதர சகோதரிகளாய் இருக்க வேண்டுமானால் தேவன் எதுக்கு சகோதரராய் இருக்கும் பொருட்டு, அதாவது இப்ப இளங்கோ இயேசு கிறிஸ்துடைய சகோதரனா இருக்கும் பொருட்டு இவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் நியமித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அப்ப எதுக்காக முன்குறிக்கிறார்? நல்ல ஞாபகம் வைங்க. அவருடைய ஒப்பாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுவதற்கு. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து எல்லாம் தெரியும். See, he knew all about us before we were born. அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவருடைய சாயலை நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஒரு ஆள் போறாருன்னு வைங்களேன், ஒரு தடவை என் பிள்ளைய பார்த்து கூட என் மகளை பார்த்து ஒரு ஆள் கேட்டாராம், முன்ன பின்ன தெரியாது, அவளுக்கும் தெரியாது, நீங்க இளங்கோ பிரதருக்கு மகளா அப்படின்னு. ஒரு சூழ்நிலை இல்லை. ஆமா அப்படின்னு இருக்கிறா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல உங்க ஜாடையை வச்சு கண்டுபிடிச்சோம். சில அது மாதிரி ஜாடைகளை வைத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளை இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, சகோதரர்களை கண்டுபிடிக்கலாம். இது பிசிக்கல் அப்பியரன்ஸ். ஆனா நம்மை தேவன் எப்படி அவருடைய சாயலுக்கு மாத்துறாருன்னா, அவருடைய குணாதிசயங்களை நமக்கு கொடுத்து அவர்களை போல தாயின் கருவில் எரேமியா 1:15 சொல்றாரு எரேமியா கிட்ட, நான் உன் தாயில் கருவில் உருவாதற்கு முன்பதாக உன்னை தெரிந்து கொண்டேன். நம்மை முன்னறிந்திருக்கிறார். அதுக்கு காரணம் நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேணும், உங்களுடைய ஒத்துழைப்போடு. அடுத்தது எவர்களை சாயலுக்கு ஒப்பா மாற்றணும். அதாவது நம்மளை பார்க்கிறவன் சொல்லணும், ஓ யூ ஆர் ஏ வர்ஷிப்பர் ஆஃப் ஜீசஸ், நீ இயேசுவை பின்பற்றுகிறவனா. சிலவங்க அன்னைக்கு ஒரு இந்து சகோதரன் இப்ப 2 நாளைக்கு முன்னால கூட சொன்னாரு, இந்து சகோதரன் வேற ஒரு கிறிஸ்டியன் சகோதரனை பத்தி என்கிட்ட, அவரு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்து தரல எனக்கு அபிஷியலா. சார், அவன் உங்க ரிலிஜியனுக்கு பேரையே கெடுக்கிறான் அப்படின்னு. யாரு? அந்த கிறிஸ்தவ. நாம அது மாதிரி சில பிள்ளைகளை பேர் சொல்ல பிறந்தவன்னு சொல்லுவாங்க, சில பிள்ளைகளை பற்றி சொல்லவே மாட்டாங்க வெளியே. ஏன்னா இவன் என் பேரை கெடுக்க வந்திருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் ஆண்டவருடைய பேரை கெடுக்கிற நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாற்றிக்கொண்டிருக்கிறார், மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவர்களெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்கிறோமோ, நாளுக்கு நாள் நாம் அவரோடு கூட ஜபத்திலும் வேத வசனங்களிலும் உபவாசங்களிலும் தரித்திருக்கும் பொழுது நாம அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் நாம மாறணும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை அழைத்தது மாத்திரமல்ல, அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 30ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. அழைத்தவர்களை எதுக்கு அழைத்திருக்கிறார், எதுக்கு நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், இவளை நான் பார்க்க போகிறோம். 31ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசி முடிச்சு விட்டு 39 வரை வாசிட்டு அப்புறம் நான் விளக்கம் கொடுக்கிறேன். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது அப்படி. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார்.
நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்களுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். நிச்சயத்திற்கு எதற்காக தேவன் நம்மை முன்குறித்தார்? காரணம் நம்முடைய சாயலை மாற்றுவதற்கு, அவருடைய சாயலில் ஒப்பாயிருப்பதற்கு தான் சொன்னேன். சொன்னா, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா நிறைய வித்தியாசமா நாங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். மூர்த்தி, முருகன், இந்த மாதிரிதான் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கய்யா? முன் குறித்திருக்கிறார். இவள் ஒரு நாள்ல என் பக்கத்துல வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். சோ அப்போ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும். ஏன்னா எல்டஸ்ட் பிரதர் இஸ் ஜீசஸ். ஒரு பெரிய குடும்பம் நாம. இந்த குடும்பத்துல சகோதரர் இவங்க எல்லாம் எங்கிட்ட பழகி எத்தனை வருஷங்களாக தெரியுமா? இன்றைக்கும் பிரதர் அப்படின்னு தான் எல்லாம் அந்த அன்புல தான் பழகுது. பிகாஸ் அவர் எல்டர் பிரதர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப நம்மை முன்குறித்து எதுக்காக முன்குறித்தார்? நல்ல ஞாபகம், அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. எதுக்கு? அடுத்தல அவருடைய சாயலாக ஒப்பா இருப்பதற்கு என்ன பண்ணுகிறார்? நம்ம அழைத்தும் இருக்கிறார். அழைத்து நீதிமான்கள் யாரு? அவர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுத்து உங்களை அலங்கரித்திருக்கிறார். அவர் உங்களை கொடுத்து நல்ல பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி, யாரு ட்ரெஸ் பண்ணி விட்டதும் உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் மேக்கப் மேன். உங்களை அழகா நீதிமேன் ஆக்கி பிரமாதம். he can stand with me, he is my son. நீதிமானாக்கி அவரை மகிமைப்படுத்தவும் செய்திருக்கிறார். மேக்கப் மேன் ஜீசஸ். நல்ல ஞாபகம், ஏன்னா பின்னால இது பிரயோஜனப்படும் உங்களுக்கு. அப்போ முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார். அவங்க முன்குறிச்சாச்சு, அழைத்திருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். அவர் நம்மளை விடுதலையாக்கி விட்டது. அழைத்தவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். இதெல்லாம் ஜெபத்துல பயன்படுத்துங்க. நீ நீதிமான்களை அடுத்தால மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை மறுரூப மகிமை காணப்பட்டதோ அதே வண்ணமாக உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்துவார். உங்களை எதுக்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கும்படியாக, காக்கப்படுவதாக போட்டிருக்குது, காக்கும்படியாக உங்களை அழைக்கிறவர். அதுக்குதான் அழைத்திருக்க. முன்குறித்திருக்கிறவர்களை அழைத்திருக்கிறாருன்னா எதுக்கு? நீ குற்றமற்றதா அவருடைய வருகையில காணப்பட வேணும். அவர் அப்படியே செய்வார். அவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்திருக்கிறார். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேணும்.
அதனாலதான் ரகசிய வருக, ரகசிய வருக, ரகசிய வருக. ஏன்? அவர் வரும்பொழுது நாம் இங்க எடுத்துக்கொள்ளப்பட வேணும். அதனாலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வருகை குறித்து நிறைய அந்த அனிமேஷன் நிறைய நான் எடுத்திருக்கிறேன். அப்ப உங்களை அழைத்திருக்கிறாருன்னா சும்மா வாப்பா அப்படின்னு இல்ல, உன்னை அழைச்சு நல்ல நீதிமான நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு உன்னை பிரமாதமா இது பண்ணி இருக்கிறாரு. மற்றவர்களுக்கும் வித்தியாசம், மாப்பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே போல அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அடுத்த வசனத்தை பாருங்க, 2 தெசலோனிக்கேயர்ல பாத்தீங்கன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த உண்மையுள்ள தேவன் இங்க பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை அழைச்சி உங்களை தீமை என்று விலக்கி காப்பார். அவருடைய செட்டையின் மறைவில் நீங்க இருக்கும் பொழுது உங்களை காப்பார். இல்லாம சும்மா இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. தீமை என்று விலக்கி காக்க மாட்டாரு. இன்னொன்னு, அழைத்ததற்கு மற்றொரு காரணம், நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப் வித் தி லார்ட். ஒரு நிமிஷம். அவரோட ஐக்கியப்பட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப். காலையில் எழும்போதே குட் மார்னிங் ஜீசஸ். இந்த நாள்ல எங்களுடைய சமூகம் முன்னால் செல்லட்டும். நீங்க என்ன வழி நடத்துங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உங்களோடு உமக்கு பிரீதியா இருப்பதாக. இந்த நாள் நீர் கொண்டு பண்ண நாள், இதுல மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. என்னுடைய சாபம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம அவரோட ஐக்கியப்பட்டிருப்போம். அவரும் நமக்கு ஒரு குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்குறது போல வசனத்தை கொடுத்து ஃபீட் பண்ணுவார். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வரும் பொழுது, அவர் வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படும். அதுக்குதான் அழைத்திருக்கிறார். சும்மா வசனத்தின்படி முன்குறித்தாரோ அழைத்தவரோட நீதிமான்களை மகிமைப்படுத்தி வருகிறார். அதனுடைய டெப்த் நீங்க புரியணும். 31வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நோ படி கேன் அக்யூஸ் யூ. உனக்கு விரோதமா ஒருத்தரும் வர முடியாது. ஏன்னா உன் கூட உனக்கு பின்னால நிற்கிறவரு சேனையின் அதிபதி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அக்கினி ஒன்னும் செய்யாது. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போட்டாங்க. 4வது நபராக அவர்களோடு அக்கினியில உலா வந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் சிங்கங்கள் ஒன்றும் செய்யாது. தானியேல் சிங்க கோயில போடப்பட்ட பொழுது தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தார். எங்க தேவ பிள்ளைகள் யார் தாங்க உளையான சேட்டுல எரேமியா கொண்டு போடவில்லையா? எவ்வளவு காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். பத்ம தீவுல கந்தக பூமியில கொண்டு போய் யோவான போட்டாங்க. அங்கே தேவகுமாரன் காட்சி அளித்து வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துதல் விசேஷத்தை யோவானு கற்றுக் கொடுத்தார். நமக்கு விரோதமா உலகம் செய்யுங்க. பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இன்னைக்கு தேவனோட நமக்கு விரோதமா இருப்பான். எல்லாரும் வரதான் செய்வான். ஒண்ணு செய்ய முடியாது. கொல்ல முடியுமா? கொல்லலாம். ஆனா நீ அடுத்த நிமிஷம் ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பாய். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது
நமக்கு விரோதமாய் யாரும் நிற்க முடியாது. நிற்பாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. பிகாஸ் உன் கூட ஒரு பெரிய பலவான் உன்னோடு இருக்கு. நம்மள இருப்பவர்களை காட்டில அவர்ல இருப்பவர் பெரியவர். நான் அதனாலதான் சொன்னேன், போன வாரம் கூட சொல்லி இங்கிலீஷ் ஸ்டடியில சொல்லணும்னு நினைக்கிறேன். இஸ்ரேவேல்ல ஒரு தடவை 6 நாள் யுத்தம் நடந்துச்சு. அந்த சுற்றி இருக்க எல்லா நாடுகளும் இஸ்ரேவேலை அழித்து விடுவோம்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. இஸ்ரேவேல யுத்தத்துக்கு போகும் பொழுது சீனாய் பர்வதம் முழுவதும், சீனாய் மலையில, அதாவது சீனாய் ஏரியாவில் ஃபுல்லா கண்ணி வெடிகளை புதைத்து வச்சிருந்தாங்களாம் எகிப்தியர்கள். இவங்க போயிருக்காங்க, போனா அடி எல்லா பாம்பும் வெடிக்கும். கர்த்தருடைய ஆவியான அந்த நாள்ல ஒரு பெரிய புயலை வர பண்ணி இந்த மண்ணெல்லாம் காட்டுல போய் எல்லாம் தெரிஞ்சுதான். இதை எகிப்தியர்கள் சொன்னாங்களாம், அவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். அப்ப நீ தேவனோட ஐக்கியப்பட்டு உன்னை முன்குறித்திருக்கிறாரு. உனக்கு அழகான நீதிமான் என்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. உன்னை மகிமைப்படுத்தவும் போறாரு. அப்ப உனக்கு எதிராக யார் வரும் பொழுது, யார் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார்? அவர் ஒருத்தர் நிற்க முடியாது. சரி, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக 32 அவரை கொடுத்தவர். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஏன்னா நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க? உனக்காக வேண்டி அவருடைய சொந்த மகனையே கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 5:7-8 பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, ஒரு நல்லவனுக்காக ஒரு மறிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மறித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினால நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்கு சத்ருவா இருக்கும் பொழுதுதான் நம்ம அழைத்து அவருடைய மரித்து நாம் உயிர் தெழுந்து நம்ம அவரோடு இணைந்து அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நமக்கு எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி? நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் நிறைய முதல் 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, நீ பட்டணத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் உன் மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கிறார். உன் கூடையும் மாப்பு செய்கிற அப்பமும் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையில் ஆசீர்வதிப்பட்டிருப்பாய், போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதெல்லாம் எங்க இருந்து வருது? எல்லாம் கூட ஒரு சத்ரு உனக்கு ஒரு வழியாய் வந்தா 7 வழியா சத்ரு ஓடி போவாங்கிறார். எல்லாவற்றிலும் நீ களஞ்சியத்துல, நீ கையிட்டு செய்கிற வேலைகளில, நீ கொடுக்கிற தேசத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். உனக்கு எல்லாம் சமாதானத்தை கொடுப்பார், வியாதியிலிருந்து விடுதலைகளை கொடுப்பார். வியாதி வரும் இல்லைங்கல, ஆனா எல்லாவற்றிலும் சொந்த குமாரனே கொடுத்து விட்டார். சில ஒரு அப்பா தன்னுடைய சொந்த குமாரனையே ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. அப்பாட்ட கேக்குறாங்க, இந்த சந்ததி சுபிட்சமா வாழணுமான 2 ஆப்ஷன் இருக்கு. உன் மகனை பலியா கொடுக்கறையா, பிதாவாய தேவன்ட்ட ஒரு கேள்வி. இல்ல உன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் கொடுக்கிறாயா? அவர் டிசைட் பண்றாரு, இல்ல என் மகனையே நான் கொடுக்கிறேன், இந்த சந்ததி வாழ வேண்டும் என்பதற்கு. அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, இப்ப சொத்து பத்துக்கு என் மகனே கொடுத்துட்டேன், என்ன சொத்து பத்து எடுத்துட்டு போங்க. See, God will give you everything. அவருடைய சொந்த மகனே. அதான் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சா உங்களை இருதயமே அப்படி இதாகும். நான் பாவியாக இருக்கும்போது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
நம்ம எவ்வளவு நம்ம மேல நேசித்திருப்பாரானால் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthians 5:21. நமக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போய், ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், நல்ல பேர பிள்ளைகளை கொடுப்பார், நல்ல சுபிட்சத்தை கொடுப்பார். ஆனா யாருக்கு பிரச்சனைன்னா, அழைத்து கீழ்ப்படியாதவர்களுக்கு, அழைத்து நீதிமான் ஆக்கப்படாதவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். தேவன் தெரிந்து கொண்டுகிறவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அடுத்த 33. தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நல்ல கவனிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள், நான் முதல்ல சொன்னேன், அவர் தான் மேக்கப் மேன். அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல நம்ம போய் ஒருத்தன் போய் சொல்றான்னு வைங்க, ஏன் உன் ட்ரெஸ் நல்லவே இல்லை, அசிங்கமா இருக்குது. இல்ல இது எங்க தேவன் எனக்கு கொடுத்த வஸ்திரம், ரட்சிப்பு வஸ்திரம், நிதி சால்வை. ஒரு பயனும் குற்றம் சாட்ட முடியாது தேவன் கொடுத்த வஸ்திரத்தின் மேல. அது பிதாவாகிய தேவன் அவனை அலங்கரித்திருக்கிறார். உலகம் சொல்லும், நீ நிறைய ஊழியர்கள் அன்னைக்கு குற்றப்படுத்துறாங்கல்ல, அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அந்த தேவனோட அந்த ஊழியக்காரர்கள். இன்னைக்கு சொல்றாங்க, அவன் அப்படி கண்ணா, இவன் எப்படி பண்ணா, அவன் அப்படி திருநா, இவன் எல்லாம் ஊழியக்காரனா. Nobody can accuse a man of God because God has selected him. அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவரை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், அலங்கரித்திருக்கிறார். அப்ப தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாருமே குற்றம் சாட்ட முடியாது. ஒருவேளை உண்மையிலேயே அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அது தேவன் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர்கிட்ட போய், இருந்த மகனே, ஆண்டவரே உங்க மகன் சரியில்லையா, நீ போடா, ஐ மைண்ட் யுவர் பிசினஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை சன். நம்மை அவர் நீதிமான்கள், தேவனே அவர்களை தேவனே அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றேன், தேவன் கொடுத்த வஸ்திரத்தின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டவே தேவ பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது. ஏன்னா குற்றம் சாட்டுகிறவன் தேவனுக்கு மேல பெரிய நீதிமானா இருந்தாலும் குற்றம் சாட்ட முடியும். அப்ப தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்ட அது ஆவியானவர். அதை சொல்லுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவர் எழுந்தும் இருக்கிறார். வலது பரிசுல வீட்டிலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே. ஏப்பா இஸ்ரவேலரை சபிக்க முடியல? ஏன் இவன் பிளே பாலாக்கு வந்து பிள்ளையம்மா கூப்பிட்டான். நீங்க எண்ணாம 22ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். இஸ்ரவேலை சபிக்க பிள்ளையம்மா கூப்பிட்டான். இவன் வந்து ஒரு மெசபட்டோமியால உள்ளவன். பாலாக் ராஜா பயம் கொடுத்து போச்சு. அப்ப அங்கிருந்து பெரிய ஒரு வனாந்தர பயணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களும் கடைசி கோத்திரத்துல புறஜாதிகளும் மிக்ஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க பாலைவனத்துல. அவனை கூப்பிட்டு, பிள்ளையாம கூப்பிட்டு, டேய் பா, எனக்கா வந்து இந்த ஜனங்களை சபி அப்படி. ஒரு உயர்ந்த மேட்டுல கொண்டு போய் நின்று அவங்களை மேல இருந்து பார்த்து, நீ சபி, நீ சபிச்சிட்டுனா அது நடக்குமாமே. மேடுகளின் ஏற பண்ணினான். அவிடத்திலிருந்து பிள்ளையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். கடைசி பாளையம்னா இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளும் மிக்ஸ்டு ரேஸ். அப்ப அவன் நினைச்சுன்னா அது கொஞ்சம் வீக், மீதி எல்லாம் ஸ்ட்ராங் ட்ரைப்ஸ். வந்து பார்த்து சபிடா அப்படின்னா. ஆனா ஆண்டவர் இந்த பிலேயாமை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியாது, சபிக்க முடியாது என்பதற்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்க உதாரணம்.
அவன் சொல்றான், நான் எல்லாம் கொண்டு வரல, முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் கன்சைஸா கொண்டு வந்திருக்கிறேன். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காதவனை நீ என்னதான் சபிச்சாலும் அது அவனுக்கு சாபம் ஆகாது. சொல்றான், கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி. கர்த்தர் he likes them, அவர்களை நேசிக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். நீ வெறுத்தாலும் சரி, வெறுக்காம போனாலும் சரி, கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜனங்கள் பாருங்க, கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். மலையிலிருந்து பார்க்கிறான் கீழே. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அந்த ஜனங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தானை போல பிசாசத்துக்கும் மாம்சத்திற்கும் ஊழியம் செய்யாமல், உலகத்தானை போல கல்லையும் மண்ணையும் வணங்காமல், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். I cannot condemn them, I cannot criticize them. சொல்றான், அவர்களை ஆக்கினைக்குள்ளாக திருக்க முடியாது, அவர்களை குறித்து நான் அசிங்கமாக பேச முடியாது. I cannot attack them, I cannot reject them, I cannot find. அவர்களோடு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அது தனியே வாசமா இருக்கிற ஜனம், அது பரிசுத்தமான ஜனம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத ஜனம், தேவனுடைய சாயலை பெற்ற ஜனம். நல்ல கவனிங்க, ஏன் பிரச்சனைகள் கூட நம்ம கடந்து அல்லகலப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? ஜாதிகளோடு கலந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆளுகை செய்கிறது எல்லாமே ஜாதியோட கலந்து விடுறதுதான். பி கேர்ஃபுல். ஸ்டடியில நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜாதிகளோடு கலவாத ஜனம். மற்றவன் சொல்லணும், ஒருத்தன் கூப்பிட்டா பா தண்ணி அடிக்கலாம், அவன் இன்னொருத்தன் சொல்லணும், இல்ல அவன் வரமாட்டான், அவன் கிறிஸ்டியன். நம்முடைய சாயல சுவாபத்தை பார்த்தா தெரியணும், இவன் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் தெரியணும். பிள்ளை வாயில போட்ட அவன் சொன்னா, அவன் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருக்கிறார். அதோட என்னன்னா, ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டு இருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறானா திருப்பக்கூடாது. பலாக்கே நீ நினைச்ச மாதிரி அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கு. ஏப்பா, ராஜாவின் ஜெயகம்பீரம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள ராஜா இருக்கிறார், அதான் சொல்றான். அவளோடு ராஜாவின் ஜெய கம்பீரம். பின்னால அவரு வந்துகிட்டு இருக்காரு, முன்னால அவர் தான் வழி நடத்திட்டு போறாரு, பின்னால ஜெய கம்பீரமா அவர் இருக்காரு. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் வனாந்தரத்துல பாதைகளை உண்டு பண்ண தேவன். இந்த ஜெயகம்பீரம் அவர்களோடு இருந்தபடியினாலே செங்கடல்கள் 2ஆய் பிரிந்து இளங்கொட்டது, செங்கடல்கள் வெட்டாந்தரையா மாறிவிட்டது. காரணம், ஜெயகம்பீரம் அவர்களோடு இருக்கிறது. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களோடு இருந்தபடியினாலே இந்த வனாந்தரத்திலே வழி நடத்தினார். அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது. அவர்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எத்தனை பேர் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய ஜெயகம்பீரன் நம்மை விட்டு போயிட்டானால் ஈஸியா சபித்து விடுவான். சத்ரு யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வாயத்தை எடுத்திருக்கிறார். உங்க கூட ஜெயகம்பீரன் நல்ல, அதை ஜஸ்ட் சே, சொல்லுங்க, ராஜாவின் ஜெயகம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது.
அதனால உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒண்ணு மாத்திரம் இல்ல, அந்த ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது காண்டா மிருகத்திற்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகத்திற்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்திருக்கும். இவன் பயந்து போய் கூப்பிட்டான் பிழையாம, சபிச்சுட்டா நம்ம அப்போ ஜெயிச்சிடலாமே. இந்த ஜனம் பாலசிங்கம் போல நிமிர்ந்திருக்கு. இந்த வசனத்தை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இஸ்ரவேல்ல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், ஈரானை அடிப்பதற்கு அவங்க பயன்படுத்துகிற பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன். ஈரான் அடிக்கிறாங்கல்ல, அது கொடுத்திருக்க பெயர். எந்த வசனத்தின் அடிப்படையில? அந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பி பால சிங்கம் போல அது நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு எத்தனை நாடுகள் இருக்குது இன்னைக்கு நிமிர்ந்து அப்படி நிற்குது. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். அதான் இந்த துஷ்ட சிங்கம் போல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சத்ருவை இரையை பிடித்து ரத்தத்தை குடித்து அப்படி ஒரு கம்பீரமா சிங்கம் இருக்குமே, அதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா ராஜாவின் ஜெயகம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது. அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம், உன்னை குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? அதான் பிழையாம வாய திறக்க விடுது. டேய், அவளை நீ ஒண்ணு சபிச்சிடாத, அவன் ஏன் பிள்ளைடா? இல்ல, அவன்கிட்ட இந்த குத்தம் இருக்குது, அது நான் பார்த்துக்கிட்டுறேன். யூ மைண்ட் யுவர் பிசினஸ். நான் அவனை பிரித்து எடுத்திருக்கிறேன். பிதாமகிட்ட தேவன்கிட்ட கேட்டதுன்னா என் சொந்த குமாரனே நான் கொடுத்திருக்கேன்டா. அவனோட கூட நான் எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. இந்த குற்றம் சாட்டுகிறவன் யார் தெரியுமா? நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க தேவ பிள்ளைகளை. இம்மிடியட் அட்டாக் அதுல இந்த மினிஸ்ட்ரியில தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தான் நடக்கும். அதுக்குன்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்து யூடியூப் பண்ணி குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அவன் செய்தது தரியோ தவறோ அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அதுக்குன்னே உட்கார்ந்து தியானிச்சு யூடியூப் போட்டு வந்து குற்றப்படுத்துவானுங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இவன் பெரிய யோக்கியம் மாதிரி. ஒரு ஆள், எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள நண்பர், இப்போ வெளிநாட்டுல இருக்காரு, அமெரிக்கால. அவர்கிட்ட பேசும் பொழுது அப்ப நான் நல்ல எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இளங்கோன்னு அவர் தேடி, அவர் என்ன தேடிருக்காரு, நான் அவரை தேட கிடைச்சு போச்சு. அப்போ அவரு என்ன கேட்டாரு, இளங்கோ நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்னேன், இப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்கோப்பா. எனக்கு இந்த ஊழியம் இதெல்லாம் பிடிக்காது. கேட்டீங்களா? எடுத்தடுப்புல அப்படி சொல்லிட்டாரு. நானும் இருந்தாலும் விட்டுட்டேன். ஆனா அவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் குட் மார்னிங் போட்டா, ரியலா எனக்கு தான் குட் மார்னிங் போட்டாளா, மிஸ்டேக்கா போட்டாளா, ஒன்னதாப்பா நான் கூப்பிட்டேன் அப்படின்னு பேர் சொல்ல வரும். இது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா என்ன, அவனை தெரியுமா, ஒரு ஊழியக்காரன், அவன் அப்படி தெரியுமா, அவன் பாடா பொறுக்கி அவன் கிறிஸ்தவத்துக்கு பேரையே கட்டுட்டான். அவர் என்னவோ கிறிஸ்தவத்துக்கு இவர்தான் பாதுகாவலுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் பிடிக்காது, கிறிஸ்டியானிட்டி பிடிக்காது, ஜெபம் பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது, புது பாட்டு பிடிக்காது, பழைய பாட்டுலாம் பிடிக்கும், அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு ஊழியக்காரன்னு பயங்கரம். நான் கேட்டேன், ஹூ இஸ் பெர்ஃபெக்ட்?
யூ ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் கிறிஸ்டியானிட்டி. இளங்கோ கொஞ்சம் பிஸியா இருக்க, நான் பிறகு கூப்பிடுறேன். இது யாருடைய வேலை தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 பாத்தீங்கன்னா, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமை நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போறான். அப்போ பரலோகத்துல அந்த மேல இருந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா சாத்தான். இந்த சாத்தானுடைய வேலையை என்னன்னா, சகோதரன் மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது. அததாங்க இங்க உலகத்தில் இருக்கிற ஏஜென்ட், அவனுடைய ஏஜென்ட்கள் செய்வாங்க. எறவும் பகலாம், அவன் உருப்பட மாட்டான், அவன் இப்படி பண்ணனா, அவன் இப்படி பண்ணா. Who are you? How are you doing? What is your relationship with the Lord? அவன் ஆனா ஜனங்க என்ன செய்தாங்க தெரியுமா? மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் மாறாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். குற்றம் சாட்ட முடியாது. பாலிகார்ப் தெரியுமா? பிஷப் ஆஃப் ஸ்மிர்னா. இந்த பாலிகார்ப் என்பது 86 வயசு ஆளு. இந்த 86 வயசு ஆள ரோமன் ப்ரோ கான்சல்பாங்க, எம்பரர். அவர் கிறிஸ்துவுக்கு, அதாவது இவர் பாலிகார்ப்புங்கிறவர் யாருன்னா அப்போஸ்தல் ஜான் தி அப்போஸ்தல் உடைய சீஷன். அவருக்கு கீழே இருந்து படித்து நல்ல ஊழியம் செய்த 155 ஏடி. அப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிராக பயங்கரமா கிறிஸ்தவர்களை கொண்டு குவிக்கிற காலகட்டம். அப்ப ரோமன் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்குது, இப்படி பாலிகார்ப்னு ஒரு பிஷப் இருக்காரு, 86 வயசு, அவர் ஆளு சரியில்லை, அவரை உடனே க்ளோஸ் பண்ணணும் அல்லது கூட்டிட்டு வாங்க. இங்க இருந்து ரோம அதிகாரிகளை அவரை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. போன இடத்துல 86 வயசான ஆள் இருக்காரு. அது உங்களை ரோம சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்தவங்களை, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க குதிரையில, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நீங்க மெதுவா போனா போதும், சேர்ந்து போலாம், நானும் வர்றேன், நீங்க சாப்பிடுங்கன்னு அவருக்கு ஆகாரம் கொடுத்து ஒரு மணிக்கு எனக்கு தாங்க ஜெபம் பண்றதுக்குன்னு 86 வயசு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு அவங்க கூட போனாராம். அங்க கொண்டு போனது ப்ரோ கான்சல், அந்த ரோம சக்கரவர்த்தி கேட்டானா, வயசான ஆளா இருக்கிறப்பா, உன்னை கொல்லதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீ இயேசுவை சபித்துட்டு நான் தான் தெய்வம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிரு, கர்ஸ் கிரைஸ்ட், நான் உன்னை விடுவிக்கிறேன். அப்போ அந்த பாலிகார்ப் சொன்னாராம், 86 ஆண்டுகளாக நான் அவருக்கு சேவை செய்தேன், அவர் எனக்கு ஒரு அநியாயம் செய்ததில்லை, நான் என் ராஜாவையும் என் ரட்சிகரையும் எப்படி நான் தூஷிக்க முடியும்? அதான் இவரு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார். அன்னைக்கு அவரை தீ வச்சு கொளுத்திட்டான். தீயில கொளுத்திக்கிட்டு இருக்காராம் சாகும் பொழுது, ஜீவன் போகல. அதுக்கு பிறகு ஈட்டியை வச்சு குத்தி கொண்டிருக்காங்க. ஏன் இவங்களெல்லாம் வாழ்ந்தாங்க? அவருடைய பட்சத்துல தேவன் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்துல இருக்கும்போது நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அதனாலதான் என்னைக்குமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா நீங்களும் நானும் இடர்கள் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா,
ஆண்டவர் சொல்றாரு, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆனாலும் எவனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்ற, இந்த சிறிய ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறதை பார்க்கலும் அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலம். எவன் ஒருத்தன் குற்றம் சாட்டுகிறானோ தேவனுடைய பிள்ளைகளை, அவன் கழுத்துல கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவது நலமாயிருக்கும். அதை காட்டிலும் மோசமான நிலைமை அவனுக்கு ஐயோ. நீங்களும் நானும் இனிமேல் இந்த மாதிரி குற்றப்படுத்துகிறது நமக்கு வேண்டாம். அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கோம், நானும் தான் இன்க்ளூடிங். தேவன் நம்முடைய பட்சத்துல இருக்கிறார். குற்றம் சாட்டுகிறவர் யார்? அது அவரு அதுக்கு ஒப்பு கொடுப்பார். அவரு அவனை அழைத்திருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார். மகிமைப்படுத்துவாரா மாட்டாரா என்பது அவருடையது. நம்ம ஏதோ நாம தான் as if we are the custodian of Christianity. இஸ்லாம்ல சொல்லுவாங்க, இப்ப சவுதி அரேபியா எடுத்தீங்கன்னா கஸ்டோடியன் ஆஃப் ஹோலி மாஸ்க். 2 பெரிய மாஸ்க் இருக்கு சவுதியில. இந்த 2 மாஸ்க்குக்கும் பொறுப்பாளர் அந்த ராஜா, கஸ்டோடியன். நமக்கு கஸ்டோடியன் கிறிஸ்து தான், வேற கஸ்டோடியன் பிஷப்போ போப்போ கிடையாது. ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஜீவனை கொடுத்தாங்கன்னா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அவருடைய பட்சத்தில் இருக்கிறார், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவனை ஆக்கினைக்குள்ளாக திருக்க முடியாது. கிறிஸ்து மரித்தாரு, அவர் எழும்பி இருக்காரு, வலது பாசல்ல இருந்து அவனுக்கு அவண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய், நீ அவனை குற்றப்படுத்துற, ஆனா அவரு குற்றப்படுத்தல, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் என் மகன் இந்த வஸ்திரத்தை கரைப்படுத்திட்டானு, அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்கால் வேண்டிய சேர்க்கிறீங்க. ஏன் அவர் சொல்லுவாரு, டேய், நான் அவனுக்காண்டி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ you don't worry. If you find fault with him, pray for him like me praying. ஏன்னா I am your elder brother. Do what I do. நான் என்ன செய்கிறேனோ அது மாதிரி நீ செய். இயேசு கிறிஸ்துவ மேல குற்றம் சாட்டாத குற்றமா? சிலுவையில போற அளவுக்கு அவரை குற்றம் சாட்டி கொண்டு போனாங்க. பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார். இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான், அப்படி பயங்கரமான குற்றச்சாட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் மேல வராத குற்றச்சாட்டா? எத்தனை இடங்கள்ல குற்றம் சாட்டினாங்க. இவன் உங்க கலகம் உண்டு பண்ண வந்திருக்கிறான் அப்படின்னு. ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்களே, எதுக்கு? மோசைக்கு விரோதமா அவன் பேசுகிறான். சனகரின் சங்கம் எப்படி செயல்படுகிறது? ஒரு வயல ஆக்கினைக்குள்ளாக இருக்க முடியாது. யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்டான், ஃபால்ஸ் அக்யூசேஷன். தேவன் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. உங்க கூட ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குதுப்பா. நீங்க நடந்து வரும் பொழுது உங்க கூட ராஜா வந்துகிட்டு இருக்காருன்னா ஒரு வயலும் வர முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, ராஜா உங்க கூட இருக்கும்போது யுத்தத்துக்கு வருகிறவெல்லாம் உன்னை விட்டுட்டு ஓடிடுவான். ஏன்? அவரு பெரியவரை கூட வந்துகிட்டு இருக்காருப்பா. பிராக்டிகலா உங்க வாழ்க்கையில இதை கொண்டு யோசிங்க. நிறைய இழப்புகள் உண்டு. மேல கூட ஒரு சகோதரன் ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். தன்னுடைய வாலிப மகனை இழந்த காரியம்.
ஆனா ஜெய கம்பீர் அவரை சந்திப்போம் நம்ம ஒரு நாள். நமக்கு மரணம் முடிவு கிடையாது, துவக்கம். எப்பொழுது மரணம் வரலாம், நம்ம தான் பார்த்துட்டோம் இப்ப அண்மையில இந்த கொரோனா படுத்தின பாடு. என்ன பாடுபடுத்துச்சு, எவ்வளவு பேரை வாரி சுருட்டிட்டு போயிடுச்சு. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் அவர் வரும்பொழுது காணப்பட வேண்டும். தாவீது, he was accused. டேனியல், அவனை எப்படியாவது பிடிச்சு போட்டுடலாம், ஜெபம் பண்ணுகிறவன். அப்ப தேவனுடைய அன்பை விட்டு ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது. அடுத்த 2 வசனத்தையும் பார்த்து 35, 36 பார்த்துட்டு போலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். நாங்க எந்த நேரம் ஆடும் உபத்திரவும் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதாவது உதாரணத்துக்கு நீங்களும் இயேசுவும் லவ் பண்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீங்க. அவர் உங்க மேல அன்பு செலுத்துகிறார், நீங்க அவர் மேல அன்பு செலுத்துகிறீங்க. இந்த அன்புக்கு மத்தியில உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், இதெல்லாம் பிரிக்க முடியாது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் கொண்டு, ரொம்ப இது சரியான உதாரணம் தான் சொல்ல முடியாது, இருந்தாலும் உலகத்தில் நடக்கிற ஒரு உதாரணத்தை கொண்டு வர. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க, காதலர்கள். இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு சம்பவம் வாசித்தேன். அது நிறைய இந்த கேஸ்கள் தான் இருக்குது. ஆணும் பெண்ணும் நேசிக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். 7 வருஷம் ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக்கு தெரியாம நேசித்து லீகலா வீட்டுல போய் பொண்ணு கேட்டிருக்காங்க கல்யாணம் பண்றதுக்கு. இந்த பையன் அவங்க முடியாதுன்ட்டாங்க, பிள்ளைய கான்டாக்ட் பண்ணவே விடல. இவன் வேற வழி தெரியாம இவன் என்ன பண்ணிட்டான், இங்க இருந்து நேரம் அவங்க ஊருக்கு போய், அந்த ஊர்ல போய் அவன் வீடை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு மாடியில ஏறி அந்த வீட்டுக்குள்ள போய் ஹேங் பண்ணி செத்துட்டான். யாரு? அந்த பொண்ணு வீட்டுல போய். அவங்க அந்த வீட்டுல உள்ள அந்த பொண்ணு பார்த்து அழுகிறாங்க. என்ன காரணம்? அவள் மீது உள்ள அன்பு. இதனாலதான் நிறைய இடங்கள்ல இப்ப இந்த அன்பு நிமித்தம் ஒருத்தருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் நேசிக்கும் பொழுது குடும்பமோ ஜாதியோ மதமோ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அது சரி, அது தவறுன்னு நான் பேச வரல. ஆனால் இந்த ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற அன்பு நிமித்தம் அவங்களுக்கு மத்தியில பணக்காரனா அவங்க சொல்லுவாங்க, வீட்டுல சொல்லுவாங்க, ஏன் அவன் ஏழை, ஒண்ணும் இல்லாத பரம ஏழையா இருக்கான், அவனை போய் கல்யாணம் பண்றேன், அவன் கஞ்சி ஊத்துவானா? இன்னொன்னு சொல்லுவாங்க, அவன் வேற ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அல்லது அவன் தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, நமக்கு ஒத்து வராது. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பரஸ்பர அன்பு நிமித்தம் இவைகள் ஒன்னும் அவர்களை பிரிக்காது. அதே மாதிரி நம்முடைய அன்பு இயேசுவின் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? நம்முடைய அன்பு எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது காத்துக்கொள்வார். அடுத்த வாரம் இதுலதான் 36ஆம் வசனத்திலிருந்து 39 வரை எடுப்பேன். உங்களுடைய மெடிடேஷனுக்கு இதை நான் சொல்லி விடுகிறேன். அவர் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இப்ப சொன்ன 2 பேர் நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில எதுவும் பிரிக்காத இருக்குல்ல, அந்த அன்பு தான் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். வியாதி வியாகுல ஆண்டவரே, ஆண்டவரும் இல்ல, ஒண்ணும் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல, அப்படி அப்ப நம்ம அன்பு இல்லை.
இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? பெற்றோர்கள் அப்பா வந்து பையனை அடிச்சுட்டாருன்னு வைங்களேன், அவங்க அப்பா வந்து அடிச்சுட்டாருன்னா அடிக்க அடிக்க பக்கத்துல நான் இருக்கேன், அவருக்கு ஃப்ரெண்டு. அந்த பையன் அந்த பையனுக்கு என்னையும் தெரியும். அப்பா அடிக்கும் போது என்ன வந்து கட்டி பிடிக்க மாட்டான், அடிக்கிற அப்பாவே கட்டி பிடிப்பான் ஓடி ஓடி. அதான் அன்பு. நான் கூப்பிட்டா என்கிட்ட வர மாட்டான், அது எந்த பிள்ளைகளானாலும் அப்படிதான். ஏன்? அப்பா அடிக்கும் பொழுது திருப்பி திருப்பி அப்பா காலதும் போய் கட்டி பிடிக்கும் அந்த பிள்ளைகள். ஏன்? அந்த அன்பு. அடி, அந்த பையன் அடி வாங்குறான், ஆனா அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதனால அந்த அன்பு அவனுக்குள்ள இயற்கையா இருக்கிற அன்புனால அப்பாவை கட்டி பிடிக்கிறான். அதே மாதிரி நீங்களும் நானும் நம்முடைய பரம தகப்பன இயேசுவை கட்டி பிடித்தோம்னா நமக்கு கட்டி அழைத்து முத்தம் கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதனுடைய கண்டினியூ பண்ணலாம். நல்ல ஞாபகம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை உங்களை கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவின் அம்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உங்களுக்குள்ள எல்லாருக்கும் பிரச்சனை வரும், யாருக்குதான் இல்லை. ஆனா உங்களுக்குள்ளாக ராஜாவின் ஜெய கம்பீர் உங்க கூட அவரும் பயணத்தோடு வந்து கொண்டு இருக்கிறார். சில சமயம் தெரியாது, நான் எப்பவும் சொல்லுவேன், கடற்கரை ஓர கதை. எல்லாரும் கூட, எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கமிட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். என்னோடு கூட நீங்க வருகிறீங்க. எனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்கப்போகுது? யாரும் எங்களை குற்றம் சாட்டும்? உங்களை குற்றம் சாட்டுவாங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே குற்றம் சாட்டுவாங்க, வேலையில குற்றம் சாட்டுவாங்க. நீங்க யூ டோன்ட் வரி அபவுட் இட். தேவன் உனக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே somebody is, if you are, don't do the same thing, you also don't do it. Don't accuse anyone. யாரையும் குற்றப்படுத்த முடியாது. நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதனால உங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் ஆசீர்வதிக்கிறது கட்டளை பெற்றிருக்கிறோம், நமக்கு சாபம் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கியவர். மரணமே நேரிட்டாலும் ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். ஆண்டவர் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாகிய அவர்களை கனப்படுத்தி, இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனை நான் ஒண்ணும் செய்ய முடியாது, குற்றம் இருக்குமானால் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் சரி பண்ணுவார். ஏன்னா அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள், நாட் யூ. ஒரு ஆள் சொன்னார்ல, கிறிஸ்டியானிட்டி இஸ் the name is spoiled, don't worry. Why the hell you are worried about it when you are not following Christ? கர்த்தர் நமக்காக நம்ம பார்த்துக் கொள்வார். கரை தரை அற்றவர்களாக அவருடைய சமூகத்தில் காணும்படியாக நம்மளை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலுக்கு உப்பா மாற்றி கொண்டிருக்கிறார். He is doing the process. Don't spoil it. நீ இடையில தலையிட்ட அந்த ப்ராசஸை தடுக்காத. தேங்க்யூ லார்ட். அவரும் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. இவர்களோட தேவ கிருபை சமாதானம் ஆளுகை இருக்கட்டும், ஆளுகை செய்ய. I bless all of them in the name of Jesus. பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, ஆளுகை செய்ய. அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you.